யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு தாழ்மை என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வைத்திருக்கிற பணத்தை குறித்தும், அவர்கள் செய்கிற வேலையை குறித்தும், அவர்களுடைய வியாபாரத்தை குறித்தும், அவர்களுக்கு இருக்கிற சொத்துக்களை குறித்தும், அவர்களுடைய செல்வாக்கை குறித்தும் அவர்கள் மேன்மையாய் பேசிக்கொண்டு தங்களே பெருமையாய் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது, நாம் அவருக்கு முன்பாக எல்லா விதங்களிலும் நான் ஒன்றுமே அல்ல, எல்லாமே நீங்க தான் சொல்லி அவருக்கு முன்பாக நம்மை சரண்டர் பண்ணி நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, நம்மை நாம் தாழ்த்துகிற பொழுது, நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட தாழ்மை நம்மிடத்தில் இருக்குமானால் தேவன் நம்மை உயர்த்துவார். நாம் பெருமையாய் பேசுவோம் என்று சொன்னால் நாம் தாழ்த்தப்பட்டு போவோம். வேதம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எனவே நீங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.